வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி வைக்கணுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதோட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சால் நல்லா மசிஞ்சு வரும். ஒரு கரண்டி வச்சு இதே மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. முழு சாதமாக இல்லாமல் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் அது க்ரீமியாக வரும் கடைசியாக. இந்த மாதிரி ஓரளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறமா இப்போ இதோட ஒரு அரை கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உடனே இதை சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த நெகத்தியாக வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கிறீங்க, காலையிலே இதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பால் நிறையா சேர்த்துக்கணும், தயிர் கம்மியாக சேர்த்துக்கணும். அது மத்தியானம் சாப்பிடும் போது நல்லா புளிச்சு கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்ப்பீங்க. அப்போ சாதம் கொஞ்சம் சூடு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்க முடியும். இப்போ நம்ம இது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் கூட குறைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாதம் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும் போது ஒரு 4 to 5 hours கேப் இருக்கும். அந்த டைமில் தயிர் இவ்வளோ சேர்க்கவே கூடாது. வெயில் காலமாக இருந்தால் 2-3 டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக அது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 2 வரமிளகாய். பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கணும். அப்போ தான் பல்ல கடிப்பட்டால் கூட உரைக்காமல் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப உரைச்சிரும். இந்த ரெசிபியில் நம்ம தாளித்து சேர்க்குறதுனால காரம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்பிங்காகவே இருக்காது. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தாளித்து சேர்க்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொடியாக நீங்கள் கட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி இலையாக வாயில் மாட்டோம். அந்த ஃப்ளேவர் இருக்கணும், ஆனால் அந்த இலை வாயில் கடிப்படுறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளோட கர்ட் ரைஸ் இப்போ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல க்ரீமியாக டேஸ்டான ஒரு ரெசிபி. இதை மாங்காய் ஊறுகாயோட இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு மாங்காய் ஊறுகாயோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.